அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் பல புது தகவல்களை தெரிஞ்சிட்ருக்கோம். அதில் இன்று பார்க்கக்கூடிய பகுதி பொது அறிவு செய்திகள். கப்பல் பறவை என்ற ஒரு பறவை இருக்கின்றது. அதில் தெரிந்து தெளிவோம். தமிழக கலாச்சாரத்தின் தலைநகரம் தஞ்சாவூர். தமிழ்நாட்டில் 3 கடல்கள் சங்கமிக்கும் இடம் கன்னியாகுமரி. தென்னிந்தியாவின் காசி ராமேஸ்வரம். இந்தியாவின் பரப்பளவில் மிக பெரிய மாநிலம் ராஜஸ்தான். இந்தியாவின் பரப்பளவில் மிகச்சிறிய மாநிலம் கோவா. இந்தியாவில் மக்கள் தொகையில் மிகச்சிறிய மாநிலம் சிக்கிம். இந்தியாவில் மக்கள் நெருக்கம் மிகுந்த மாநிலம் பீகார். இந்தியாவில் மக்கள் நெருக்கம் குறைந்த மாநிலம் அருணாச்சல பிரதேசம். இந்தியாவில் மக்கள் தொகையில் மிக பெரிய மாநிலம் உத்தரப்பிரதேசம். இந்தியாவில் பூமியின் சொர்க்கம் என்று அழைக்கப்படும் மாநிலம் காஷ்மீர். 400 கிலோமீட்டர் வரை தரையிறங்காமல் பறக்கும் பறவை கப்பல் பறவை. இந்த பறவை கப்பல் கூளைக்கடா, கடல் கொள்ளை பறவை என்றும் அழைக்கப்படுகிறது. பொன்னி நதி என்று அழைக்கப்படுவது காவிரி ஆறு. கேளல் என்பதன் பொருள் பன்றி. பொதுவாக பறவைகள் வலசை போகும் திசைகள் வடக்கில் இருந்து தெற்கு மற்றும் மேற்கில் இருந்து கிழக்கு. உலகில் ஆப்பிள் அதிகமாக விளையும் நாடு ரஷ்யா. தமிழ்நாட்டில் மரவள்ளிக்கிழங்கு உற்பத்தியில் முதலிடம் உள்ள மாவட்டம் சேலம். தமிழ்நாட்டில் தேங்காய் உற்பத்தியில் முன்னணியில் உள்ள மாவட்டம் கோயம்புத்தூர். இந்தியாவுக்காக பளு தூக்குதலில் ஒலிம்பிக் பதக்கம் வென்ற முதல் பெண்மணி கர்ணம் மல்லேஸ்வரி. இதுபோன்ற பொது அறிவு செய்திகளை தெரிந்து கொள்ளுங்கள். இது அரசு தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கும் பயன்படும். மற்ற மாணவர்களுக்கு தெரிந்து கொள்வதற்கும் பல இந்தியாவினுடைய சிறப்புகள் அதில் இருக்கின்ற பகுதிகள் பல செய்திகள் நமக்கு முழுமையாக தெரிவதில்லை. ஆகவே இந்த செய்திகள் பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.